சென்னை ஐஐடியில் மாட்டிறைச்சி விருந்து நிகழ்ச்சி நடத்தி மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சந்தைகளில் கால்நடைகளை விற்பதற்கான கட்டுப்பாடுகளை விதித்து மத்திய அரசு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மத்திய அரசின் முடிவை எதிர்க்கும் வகையில் சென்னை ஐஐடி வளாகத்தில் ஒரு தரப்பு மாணவர்கள் மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தை நடத்தினர். இதில் கலந்து கொண்ட சூரஜ் என்ற மாணவரை எதிர்த்தரப்பு மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. கண் பகுதியில் காயமடைந்த மாணவர் சூரஜ் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு கண் சிகிச்சை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் காவல் நிலைய ஆய்வாளர் தன்ராஜ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவர் சூரஜை சந்தித்து விசாரணை மேற்கொண்டார். ஐஐடி உணவகத்தில் சாப்பிட சென்ற சூரஜ் மீது மாணவர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியதாக அவரின் நண்பர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாட்டிறைச்சி விருந்து நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்களை தாக்கும் சூழல் உள்ளதால் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சூரஜின் நண்பர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு மாட்டிறைச்சி சாப்பிடுவதற்கு எந்த விதத்திலையும் தடை இல்லை. அப்படிங்கிறப்ப தடை இல்லாத அந்த சூழ்நிலையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தாக்குவது எந்த விதத்திலும் நியாயமா இருக்குன்னு தெரியவில்லை. உணவு விருந்தில் கலந்துக்கிட்ட எல்லாரையும் அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறதாகவும் அதில் இவரும் இருக்கிறத விட தாக்கி இருக்கிறோம், நாளைக்கு இன்னொருத்தரை தாக்குவோம், இன்னும் அதுக்கடுத்த நாள் இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக முக்கியமான தேவையாக இன்னைக்கு எழுந்திருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம்.